பிரைஸ் லார்ட் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் நான் வாழ்த்து வரவேற்கிறேங்க. உங்களுடைய முகம் வந்து நிறைய இடத்துல வெக்கப்பட்டு போயிருக்குல்ல. உங்கள் சொந்தக்காரருக்கு முன்னாடி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு முன்னாடி எல்லா இடத்துலையும் உங்களுக்கு முகம் வந்து ரொம்ப வெக்கப்பட்டு போயிருக்குல்ல. உங்களை நிறைய பேர் அவமானப்படுத்திருக்கிறாங்கல்ல. காசு விஷயத்தில் சரி, காசு உங்கள்கிட்ட இல்லாததுனால சரி, உங்களுக்கு வேலை இல்லாததுனால சரி, நீங்கள் கடன் பிரச்சனை இருக்கிறதுனால சரி, எல்லோரும் உங்களை ரொம்பவே அசிங்கப்படுத்திருக்கிறாங்கல்ல. ஆனால் கர்த்தர் உங்கள்கிட்ட என்ன தெரியுமா சொல்கிறாரு? ஏசாயா 29ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில், இனி யாக்கோபு முகம் வெட்கப்படுவதில்லை, அவன் முகம் செத்து போவதில்லைன்ட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் கூட மேபி நீங்கள் வெட்கப்பட்டு இருக்கலாம். உங்கள் ஆஃபீஸில், உங்கள் பிஸ்னஸில் யார் மூலியமாவாச்சு உங்களுக்கு ஏதாச்சும் நடந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறாரு, இனிமேல் உங்கள் முகம் வந்து யார் முன்னாடியும் வெட்கப்பட்டு போகாது. நீங்கள் யாருக்கிட்டேயும் நீங்கள் தலை குனிய வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டு இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற உங்கள் கடை தான் பேசிகிட்ருக்கிறாரு. நீங்கள் நினைக்கிறீங்க, இல்லை என்னுடைய வாழ்க்கையில் வந்து எப்போவுமே நான் இப்படி தான் இருக்கிறேன், இந்த வார்த்தை கேட்குறதுனால வந்து என் சூழ்நிலை மாறப்போகிறதில்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா, நீங்கள் முதலாவது நம்புனாங்க சூழ்நிலை வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்க தானே, அதெல்லாம் நிரந்தரமே இல்லைங்க. நீங்கள் பாருங்கள், நீங்கள் அந்த சூழ்நிலையை பார்த்து பேசுங்க. இல்லை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியும், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும், நான் எதிர்பார்க்குறதுக்கு மேலே என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பாருன்ட்டு நீங்கள் முதலாவது அறிக்கை செய்யுங்க. நீங்கள் நம்புனீங்கனாக்கா சூழ்நிலை ஆட்டோமேட்டிக்காக மாறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு நான் நினைக்கிறேங்க. தேங்க்யூ ஸோ மச் சார் ஆச்சி. காட் பிளஸ் யூ.